ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்ப்பமா இருக்கிறவங்க பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிசேரியன் செக்ஷன். அதாவது ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறது நினைச்சு பல பெண்மணிகள் ரொம்ப பயத்தோடயே இருப்பாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு பிரசவ வலியெல்லாம் ஒன்றும் தாங்கிக்க முடியாது, எனக்கு பிரசவ வலியே வேண்டாம், நான் சிசேரியன் மூலமா டெலிவரி பத்துக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையே போதும் அப்படின்னு ஒரு சில பெண்மணிகள் சிசேரியனை ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே யாருக்கெல்லாம் சிசேரியனை அவாய்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி யாரெல்லாம் சிசேரியனை அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன காரணங்களுக்காக சிசேரியன் டெலிவரி பண்றோம், சிசேரியன் பரவாயில்லையா நார்மல் டெலிவரி பரவாயில்லையா, இந்த மாதிரியான பல விவாதங்களை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சிசேரியன் டெலிவரி பரவாயில்லையா நார்மல் டெலிவரி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இயற்கையாகவே டெலிவரி அப்படிங்கிறது ஒரு நார்மலா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு சில காரணங்கள்ல நார்மல் டெலிவரியில குழந்தைகள் இறந்து போனது அல்லது அம்மாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு மருத்துவ உலகில் சிசேரியன் அப்படிங்கிற டேர்மை கொண்டுட்டு வந்தாங்க. அது மூலமா பல உயிர்களை காப்பாத்தினாங்க. ஆனா உண்மையிலேயே சிசேரியன் தேவைப்படுற விஷயங்களுக்கு மட்டும்தான் சிசேரியன் தேவை. மத்தபடி பிரசவ வலியை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது நம்ம ஈஸியா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்க சிசேரியனை தேடி போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சிசேரியனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். சிசேரியன் நீங்க பண்றதுனால அடுத்த முறை நீங்க கர்ப்பம் தரிச்சீங்கன்னா 99% நீங்க மீண்டும் சிசேரியன் தான் செஞ்சுக்கணும். சிசேரியன் செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வயிற்றுல கண்டிப்பா ஒரு பெரிய தழும்பு இருக்கும், அது மறையாம போகலாம். அதே மாதிரி பிரசவத்துக்கு பிறகு உங்களுக்கு நோய்வாய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது செப்சிஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதிகமா ஏற்படலாம். சிசேரியன் டைம்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மயக்க மருந்துல ஒரு சிலருக்கு அலர்ஜி பிரச்சனை ஏற்படலாம். அதே மாதிரி அவங்களுக்கு உதிரிப்போக்கு அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சிசேரியன் பண்ணும்போது அதிக அளவு ரத்த இழப்பு ஏற்பட்டு உங்களுக்கு பின்னாடி ரத்த சோகை பிரச்சனை வரலாம். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் டெலிவரியில இருக்காது. ரொம்ப ரேரா ஒரு சிலருக்கு மட்டும்தான் உதிரிப்போக்கு அதிகமா இருக்கும். சோ ரெண்டு விஷயத்துல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான். ஆனா பெரும்பாலானவர்கள் நார்மல் டெலிவரிக்கு விரும்பினாலுமே ஒரு சிலருக்கு கண்டிப்பா சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். அது யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். இதை நம்ம 3 விஷயங்களா பிரிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பேசேஜ், பேசஞ்சர் அண்ட் பவர், இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சிசேரியன் தான் போக போகுது. சோ இந்த சிசேரியன்ல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாம சிசேரியன் பண்றது. ரெண்டாவது எலெக்டிவ், அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சிசேரியன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த எலெக்டிவ்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 காரணங்களா பிரிக்கலாம். ஒன்னு தாய்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்னொன்னு குழந்தைகளுக்கு ஏற்பட பிரச்சனைகள். தாய் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் காரணம் சிபிடின்னு சொல்லக்கூடிய செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன். அதாவது அந்த பேசேஜ்ல பாத்தீங்கன்னா குழந்தை நார்மல் டெலிவரி மூலமா வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை வாய் எலும்பு அல்லது கர்ப்பப்பை வாய் பகுதி சிறியதா இருக்கும். சோ குழந்தையோட தலையும் அந்த கர்ப்பப்பை வாய் பகுதி வெளிப்பரப்போட பகுதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ப்ரொபோர்ஷன்ல இல்லாதனால அவங்களுக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகாது. அவங்களுக்கு பெரும்பாலும் சிசேரியன் தான் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு நீண்ட நாளா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களுக்கு இதய பிரச்சனை இருக்கு, அல்லது நாள்பட்டு அவங்களுக்கு பிரஷர் இருக்கு, அல்லது கிட்னி பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஹெச்ஐவி எய்ட்ஸ் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு உடல் அளவுல பாத்தீங்கன்னா மனதளவிலும் அவங்க சோர்வடைஞ்சு ரொம்ப முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது பாசிபிளா இருக்காது. கடைசியா பாத்தீங்கன்னா பிளசண்டா பிரீவியான்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு முன்பகுதியிலோ பின்பகுதியிலோ இருக்கலாம். அதுக்கு பகுதியில கர்ப்பப்பை வாய் பகுதியில இருக்கும்போது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா டெலிவரி அப்ப அதிகப்படியான உதிரிப்போக்கு ஏற்படுத்தி அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். சோ அவங்களுக்கு கண்டிப்பா சிசேரியன் தான் பண்ணுவாங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தா சிசேரியன் போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கார்ட் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய தொப்புள் கொடி பாத்தீங்கன்னா குழந்தையுடைய கழுத்து பகுதியை சுத்தி இருக்கும். இது வராம தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா குழந்தை வயிற்றுல உங்களுக்கு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கும்போது கடைசி ட்ரைமஸ்டர்ல பாத்தீங்கன்னா குழந்தை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல தலைப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி பசிஞ்சா மட்டும்தான் நார்மல் டெலிவரி நார்மலா நடக்கும். இல்ல குழந்தை குறுக்கப்படுத்துருச்சு அப்படின்னா அதை நம்ம அப்நார்மல் பொசிஷன் சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான குறுக்க வடிச்ச குழந்தைகள் அல்லது பாத்தீங்கன்னா பிரீச் பிரசன்டேஷன், டிரான்ஸ்வர்ஸ்ல இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரும்போது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப நம்ம சிசேரியன் செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பொசிஷன் போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அவங்களுடைய
அந்த தொப்புள் கொடி வந்து பாத்தீங்கன்னா கழுத்து சுத்திக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணீங்கன்னா அது இந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா போகும். ஸோ அவங்களுக்கு வந்து சிசேரியன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் அல்லது மல்டிபிள் பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய 2-3 குழந்தைகள் வயிற்றுல இருந்தது அப்படின்னா அப்ப நார்மல் டெலிவரி பண்ணலாம். பட் பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் டெலிவரி தான். ஸோ எல்லாமே வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு சாதகமா இருக்குன்னா மட்டும்தான் டாக்டர்கள் வந்துட்டு மல்டிபிள் பிரெக்னன்சியில் அதை ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா பெரும்பாலும் சிசேரியன் தான் போவாங்க. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா ஒரு சிலருக்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி வந்து முடிஞ்சு உங்களுக்கு குழந்தை வெளியில வந்துடணும். அதைத்தான் நார்மல் ப்ராசஸ் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குழந்தை வெளியில வரல அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொலாங்டு லேபர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைம்ல எமர்ஜென்சியா வந்துட்டு உங்களுக்கு சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். அவங்களுடைய இதய துடிப்பு குறிஞ்சிக்கிட்டு வரும். இதை நாம ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். சோ அந்த சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லாம நீங்க சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாத காரணங்கள். சோ எந்த விதத்துல வந்துட்டு நீங்க சிசேரியனை அவாய்ட் பண்ணி நார்மல் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தர போறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப லேசியா பிரசவ வலியை தாங்கிக்க முடியாது, எனக்கு வந்து சிசேரியன் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நார்மல் டெலிவரி நீங்க சூஸ் பண்ணுங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது, டைம் பார்த்து குழந்தைய வந்து பிறக்க வச்சு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல வளமான ஆரோக்கியத்தை உருவாக்குறேன், ராசி நேரப்படி குழந்தைய பத்துக்கிறேன், அந்த மாதிரியான கருத்துக்கள்ல நீங்க ஏமாற்றப்பட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க அந்த சிசேரியன் செக்ஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிரசவ சமயத்துல வரக்கூடிய PIH சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், அதே மாதிரி GDM சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, ஹெர்பிஸ்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், இந்த 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு GDM அதிகமா இருந்தது அப்படின்னா குழந்தையோடைய தலைப்பகுதி அல்லது உடல் பகுதி பெருசாயிடும். அதை நம்ம மேக்ரோசோமியான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து சிசேரியன் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி PIH அதிகமாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வலிப்பு பிரச்சனை வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரசவ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிஸ்னு சொல்லக்கூடிய அந்த தொற்று வியாதி வந்துருச்சுன்னா குழந்தைக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம சிசேரியன் போலாம். இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் டெலிவரி பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போன வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து அந்த டிப்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா PIS, GDM இந்த பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கடைசியா அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை இல்லாம நீங்க தவிர்த்துக்கணும். உணவுல வந்துட்டு அதிகமான இரும்பு சத்து, போலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவும் சரியான முறையில வந்துட்டு ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் மற்றும் டேப்லெட்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ சிசேரியனை பத்திய பல சந்தேகங்களை வந்து நான் நிவர்த்தி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. என்னுடைய கருத்துக்களை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.